everyone, praise the Lord. Welcome to the Sufficient. நான் கூட உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு கூட உங்க மத்தியில ஒரு சின்ன காரியத்தை உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயில ஒரு குற்றவாளி தான் செய்த குற்றத்திற்காக தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்காரு. அந்த குற்றவாளிக்கு ஒரு காலம் வரும்போது இந்த குற்றவாளியோடைய தண்டனை காலம் முடிந்தது அப்படின்னு சொல்லி அவரை ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ண அந்த நாள்ல இருந்து இந்த குற்றவாளி தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு கடந்து செல்ல, அதாவது இயல்பான வாழ்க்கை மீண்டும் வாழ ஒரு முயற்சியில இருக்காரு. இப்போ இந்த குற்றவாளி தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை வாழறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவரோட வேலையெல்லாம் செய்கிறாரு, அவருக்காக அவங்க வீட்டில் செய்கிற அந்த காரியங்கள் எல்லாத்துலேயும் ஈடுபடுறாரு. அதே மாதிரி அவருடைய அந்த ட்ரெயின் பேஸில் இருக்கிற இந்த நாட்களில் என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய வீடு ஒரு ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. அந்த ஸ்கூலில் ஒரு பெல் அடிப்பாங்க. காலையில் ஒரு பெல்லு, அப்புறம் 11 மணி இடைவேளையில் ஒரு பெல், அந்த இன்டர்வல் பெல், அப்புறம் ஒரு லஞ்ச் பிரேக்கு, அப்புறம் ஈவினிங் பிரேக்கு, அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு போகிற ஒரு பெல். அப்போ இந்த 5 பெல் அடிக்கிற டைம்லேயே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிடிச்சி என்ன வேலை செஞ்சுட்டாரோ அத்தனையும் விட்டுட்டு அவரோட ரூமில் போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குது, என்ன இதெல்லாம் தெரியுது அப்படின்னா, அவர் இன்னும் அந்த ஜெயில் வாழ்க்கையை விட்டு வெளியே வரலை அப்படின்றது பளிச்சுன்னு தெரியுது. இதே போல் தான் இன்றைக்கும் நம்ம பல விஷயங்களில் நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம், நம்ம சுதந்திரம் அடைந்துட்டோம், எனக்கு எல்லாம் செய்யறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயத்தில் நம்மளை ஸ்லேவ்ஸாகவே வச்சுருக்கோம். நம்ம பிரெயின், நம்மளுடைய நர்வ்ஸ், நம்மளுடைய என்டையர் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய பேட்டர்ன் ஆஃப் லிவிங்கோட சிஸ்டம் எல்லாமே இன்னும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஸ்லேவாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஸ்லேவாக இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இன்னும் நீங்கள் கட்டுப்பட்டுட்டே இருக்கீங்க. நான் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். So find that particular thing and break the chain, break the pattern. உங்களுடைய ஃப்ரீடமான லைஃப் நீங்கள் எடுத்துக்கணும், நீங்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஃப்ரீடம் உள்ள லைஃப்பை நீங்கள் அழகாக லீட் பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு தடையாக இருக்க வேண்டாம். நீங்களே உங்களை ஸ்லேவ் பண்ணி, நீங்களே உங்களை செயின் பண்ணி இருக்க வேண்டாம். So find the chain, cut the pattern and live a freedom life. Thank you for watching. See you next video.